இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா 11ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித எண்டாவிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? தினமும் தவறாமல் ஜெபிக்கிறீர்களா? கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். சரி, பவுலுடைய முக்கியமான ஜெபம் திருச்சபைக்கு என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இதோ சொல்லுகிறேன். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலுடைய ஜெபமாம். என்லைட்டட் ஹார்ட், என்லைட்டட் சோல் இன் பிரேயர். எப்படி நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாயிருக்கும்? ஜெபிப்பதன் மூலமாய்தான் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாயிருக்கும். அப்போது உங்களை சுற்றி அனைத்தும் இருளாய் இருந்தாலும் நீங்கள் நேராக நடப்பீர்கள், ஒளியோடு காணப்படுவீர்கள். புரிகிறது என்று விசுவசிக்கின்றேன். உதாரணமாக நண்பர்களே, ஒரு 1.5 வயது குழந்தை மாடிப்படி ஏறி வருவதை பார்த்தீர்கள் என்றால், தங்கள் 2 கைகளை அடுத்த படியில் வைத்து வைத்து ஊனி ஊனி, பிறகு தன் கால்களை எடுத்து வைத்து மறுபடியும் கைகளை அடுத்த உயர்ந்த படியில் வைத்து ஊனி, இப்படியே குழந்தையானது ஏறி வரும். அப்படித்தானே ஒரு குழந்தை அவ்வளவு மெனக்கெட்டுத்தான் படியேறி வருகிறது. ஆக, the problem is not with climbing but with the will to climb. நான் இயேசுவிடம் ஏறி போக விரும்புகிறேனா? எப்போதுமே இது கஷ்டம், இது முடியாது, இது வராது என்று சொல்லாதீர்கள். முடியாததும் நடக்கும், தடைப்பட்டதும் தாமதமானதும் கூட வாய்க்கும் நண்பர்களே. எப்போது தெரியுமா? நீங்கள் ஜெபத்தில் வளர வளர அந்த சிறு பிள்ளையைப் போல ஜெபத்தில் ஏறி வர வர உங்கள் தாமதங்கள் எல்லாம் வாய்க்கும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? ஒரு நீதிமானின் மனநிலை இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு வெளிப்படுகிறது. நீதிமான் அவர் அமைதியானவராக இருந்தாலும் சிலர் அவருக்கு எதிராக சதி செய்கிறார்கள். ஆனால் அவர் பழிவாங்க முயலவில்லை. மாறாக ஆண்டவரிடம் தனது வழக்கை ஒப்படைக்கிறார். இது நம்மிலும் பலருக்கு இன்று நடக்கும். உண்மைதானே? பொறாமையால், தவறான புரிதலால் உங்களை சிலர் துன்புறுத்தலாம். வெட்டப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும் செம்மறி போல இன்று நீங்கள் வாய் திறக்காமல் உதவியின்றி நின்று கொண்டும் வாழ்ந்து கொண்டும் பணி செய்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு உங்கள் நிலை தெரியும் நண்பர்களே. உண்மையை இயேசு ஒரு நாள் வெளிக்கொண்டு வருவார். முழுமையாக உங்களை அறிந்தவர் யார்? இயேசு ஒருவர் மட்டுமே. என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் இயேசுவே என்று இன்று இயேசுவிடம் ஒப்படைத்து, தாய் மரியிடம் ஒப்படைத்து, ஜெபமாலைகள் சிலுவை பாதை செய்து ஒப்படைத்து ஜெபியுங்கள். அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உங்களை சுற்றி மனிதர்கள் சதி செய்தாலும் இயேசுவிடம் ஒப்படைக்கப்பட்ட உங்கள் நியாயம் ஒரு நாளும் தோல்வி அடையாது. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசுவை பற்றி பலவிதமாக பேசுகிறார்கள். சிலர் நம்ப, சிலர் இயேசுவை சந்தேகப்பட, சிலர் இயேசுவை எதிர்க்க. என்ன நடந்தது? மக்களிடையே பிளவு ஏற்பட்டது அன்று. இதுபோல நம் குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி நடக்கலாம். இந்த பகுதி நமக்கு உண்மை, நேர்மை, விசுவாசம் பற்றி ஆழமான பாடம் கற்றுக் கொடுக்கிறது. எப்போதுமே
உண்மையை பலர் உடனே ஏற்க மாட்டார்கள். அதுதான் உலக இயல்பு. நாம் வாழும் சூழ்நிலையிலும் அதிகாரமும் அகந்தையும் உள்ள மனிதர்கள் உண்மையை மறைக்கலாம், உங்கள் திறமையை மறைக்கலாம். ஆனாலும் திடமனதோடு இருங்கள். சரியான வேளையில் உங்கள் மனதில் நியாயம் வெளிப்படும். உங்கள் நல்ல மனதை, உங்கள் உழைப்பை, அதற்கான அங்கீகாரத்தை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் ஆசைப்படும் காரியங்கள் இறையருளால் நடக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? ஒவ்வொரு நாளும் திருப்பாடல், அதாவது சங்கீதத்தில் சொல்லி இருக்கிற வசனங்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபித்தால் அதில் இருப்பது அப்படியே நமக்கு நடக்கும். திருப்பாடல் வழி ஜெபிப்பது என்பது விசேஷமானது. நண்பர்களே, ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என்னை இந்த நாள் முழுவதும் காப்பாற்றும். என் குடும்பத்தை காப்பாற்றும். என் பணியில் நான் சிறந்து விளங்கச் செய்தருளும். என் உடல் நலனை காத்தருளும். ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம். எங்களை துரத்துவோர் அனைவரிடம் இருந்தும் எங்களை காப்பாற்றும் இயேசுவே. தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இலர். ஆம் இயேசுவே, இந்த உலக வாழ்க்கையில் சிங்கங்கள் மத்தியில் வாழ்வது எனக்கு கடினமாயிருக்கிறது. ஆனாலும் என்னை விடுவிப்பவர் நீரல்லவா இயேசுவே. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பாடல் வழி உம்மிடம் ஜெபிக்கின்றேன். காத்தருளும், வழி நடத்தியருளும் இயேசுவே. தப்புவியும். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதியருளும் கடவுள். ஆம் இயேசுவே, நான் நேர்மையோடு வாழ்கிறேன். என் வாய்மைக்கு ஏற்ப என்னை ஆசிர்வதியும். தீமை செய்தவர்கள் உமது கண்முன்னே வரட்டும். நான் செய்த நியாயங்கள் உமது கண்முன்னே இருக்கட்டும். என்னை பாதுகாத்து நடத்தும் இயேசுவே. கடவுளே, இயேசுவே, தாய் மரியே, நீரே எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாவலாய் கேடயமாய் இருந்தருள ஜெபிக்கின்றேன். நேரிய உள்ளத்தோரை ஆண்டவர் நீர் விடுவிப்பீர். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். ஆம் இயேசுவே, நீர் நீதிபதியாயிருக்கின்றீர். நடுநிலை தவறாத நீதிபதியாயிருக்கின்றீர். என் வாழ்வில், என் பணியிடத்தில், குடும்பத்தில் எனக்கு நாள்தோறும் அநீதி செய்பவர்கள் யார் யார் என்று உமக்கு தெரியும் இயேசுவே. அவர்களை நீர் எனக்காக நியாயம் விசாரிப்பீர். என்னை உயரத்தில் ஏற்றி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் முத்திரை மோதிரமாக அமர செய்வீர். நல்ல உடல் சுகம் தந்து போகிற வருகிற வழியிலே காத்துக்கொள்வீர். நன்றி இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.